ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு மெசேஜை எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ரிப்ளை வருது. இந்த மாதிரி உங்களுக்கு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது மெசேஜஸ் பில்டப் ஆயிரும். ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ், இது எல்லாமே சேர்ந்து பில்டப் ஆகி உங்களுக்கு ஓவர் டைம் அது பெருசாகிட்டே வந்துருக்கும். நீங்கள் ஒரு டைம் எல்லா மெசேஜும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக நம்பர் ஒன் டோக்கன் காஸ்ட் அதிகமாகும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்துட்டு தேவையில்லாத கான்டெக்ஸ்ட்டு நீங்கள் எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கும் டைம் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா மெசேஜும் நம்ம சென்ட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80 மெசேஜ் வந்திருக்கும். ஏஐ மெசேஜ், ஹியூமன் மெசேஜ், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தாவே 80 மெசேஜஸ் வந்திருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 10 மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும், 20 மெசேஜ் சென்ட் பண்ணால் போதும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டாக பேசின மெசேஜ் எல்லாம் வந்துட்டு எல்எல்எம்க்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் மெசேஜ் தான் நம்ம ட்ரிம் பண்ணிடுவோம். அதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிம்மிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்மனன்ட் டெலிஷன். ஃபஸ்ட்டு 60 மெசேஜஸ் மொத்தமாக டெலிட் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் 20 மட்டும் சென்ட் பண்ணுவீங்க. அந்த 20 வச்சுட்டு எல்எல்எம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ புது மெசேஜ் வரும்போது புது ஆட் ஆயிரும், பழைய மெசேஜ் டெலிட் ஆயிரும். ஸோ இது ஒன் வே, சிம்பிளாக இருக்குதுல்ல. பேசிக்காக எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம் ப்ரீவியஸ் மெசேஜ். ரெண்டாவது வந்து என்னென்னா, டெலிட் பண்ண மாட்டோம், மெமரியில் வச்சுப்போம். எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணும்போது மட்டும் ப்ரீவியஸ் மெசேஜஸ் டெலிட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 80 இருக்குது அப்படின்னா லாஸ்ட் 20 மட்டும் எடுத்து எல்எல்எம் கொடுத்துருவோம். ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி அப்பன் பண்ணி 81 மெசேஜஸாக நம்ம மொத்தமாக வச்சுப்போம் மெமரியில். இது ஜஸ்ட் இன் டைம் ட்ரிம்மிங். மூணாவது வந்துட்டு ஸ்மார்ட் ட்ரிம்மிங். பேசிக்காக டோக்கன் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் ரெண்டு வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சு ட்ரிம் பண்ணோம். இதில் வந்துட்டு டோக்கன் சைஸை வச்சு ட்ரிம் பண்ணுவோம். நீங்கள் சொல்லிடுவீங்க பேசிக்காக உங்கள் கோடில் எவ்வளோ மேக்ஸ் டோக்கன் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றது. இன்புட் டோக்கன் மேக்ஸ் டோக்கன் 100னா ஒன்லி 100 டோக்கன்ஸ் மட்டும்தான் எல்எல்எம்க்கு போகும், மிச்சம் எதுவும் எல்எல்எம்க்கு போகாது. அது கோடில் பார்க்கும்போது தெரியும். பேசிக்காக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிம்மிங் வந்து நம்ம பார்க்கலாம் கோடில். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஐ வெல்கம் யூ டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் உங்களோட கமெண்ட் எதனாலும் கீழே சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோடில் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் மெசேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி மேடை கோடு எழுதியிருக்கேன். ஸோ கோடில் ரன் த்ரூ பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். அதே கோடு தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தேவையானதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணிடுவேன். பேசிக் கிராஃப் பில்டிங் என்னென்ன இம்போர்ட் பண்ணுவோம், ஸ்டேட் கிராஃபு, ஸ்டார்ட்டு, எண்டு, இதெல்லாம் தான். ஸோ இது நம்ம கான்செப்ட் என்னென்னா, இப்போ வந்துட்டு 2 நோடு. ஸோ ஃபஸ்ட் நோடு வந்து ஃபில்டர் நோடு, ரெண்டாவது நோடு வந்து ஆக்சுவல் எல்எல்எம் ப்ராசஸிங். ஓகே, அது 2 நோடு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தடவை இன்வோக் பண்ணும்போதும் ஃபில்டர் நோடுக்கு போகும். ஃபில்டர் நோடு வந்துட்டு மெசேஜஸ் ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ண மெசேஜை அடுத்த நோடுக்கு பாஸ் பண்ணிடுவோம். அடுத்து எல்எல்எம் நோடு வந்து ரன் ஆகும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, கீழேருந்து மேலே வருவோம் கோடில். நான் ஃபஸ்ட்டு கிராஃப் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கிராஃப் எழுதுகிறேன். கிராஃப்க்கு வந்து நான் 2 நோடு டிஃபைன் பண்ணுறேன். ஃபில்டர் நோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சர் நோடு 2 டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட்லேருந்து ஃபில்டர் நோடு வருது, ஃபில்டர் நோடு வந்து ஆன்சர் போகுது, ஆன்சர்லேருந்து லாஸ்ட்டாக எண்டுக்கு போயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பைல் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு கிராஃப் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஃபில்டர் நோடு டிஃபைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஃபில்டர் நோடு வந்துட்டு இதுதான். ஸோ ஃபில்டர் நோடு டிஃபைன் பண்ணிட்டு ஆன்சர் நோடு டிஃபைன் பண்ணிட்டேன். ஃபில்டர் நோடு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் கிடைக்குது. ஸ்டேட் ஆஃப் மெசேஜஸ் பேசிக்காக நம்மளுக்கு கிடைக்குது. அதில் எனக்கு தேவையான மெசேஜஸை ரிமூவ் மெசேஜ் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் லாங்செயின் கோட் டாட் மெசேஜஸ்லேருந்து. நான் சொன்னேன்ல, லாங்செயின் நம்மளுக்கு ஒரு மெத்தட் கொடுக்குதுன்ட்டு. அதில் நான் ட்ரிம் மெசேஜஸ் அது தேர்ட் மெத்தடு, இது ஃபஸ்ட் மெத்தட் வந்துட்டு ரிமூவ் மெசேஜஸ். இது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ ஏஐ ஹியூமன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரிமூவ் மெசேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். ரிமூவ் மெசேஜோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரெடியூசர் கான்செப்டை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 மெசேஜஸை பேசிக்காக கம்பைன் பண்ணி ஒரே மெசேஜை வச்சுக்கோம். ரிமூவ் மெசேஜ் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி கம்பைன் பண்ணும்போது நான் ரிமூவ் மெசேஜ் ஆப்ஜெக்ட்டை உள்ளே சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ரிமூவ் மெசேஜ் ஐடியில் இருக்க மெசேஜ் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ கம்பைன் ஆகும்போது டெலிட் ஆயிரும். அவ்வளோதான் கான்செப்ட். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸில் லாஸ்ட் 2 தவிர, ஓகே, பேசிக்காக இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 தவிர இருக்க எல்லா மெசேஜையும் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ 10 மெசேஜ் இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, அந்த கடைசி 2 தவிர மிச்சம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணி அதோட ஐடியை மட்டும் இங்கே வாங்கி வச்சுப்போம், அந்த மெசேஜோட ஐடியா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டெலிட் பண்ண வேண்டிய ஐடி எல்லாமே எனக்கு இந்த அறையில் கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த நோட்டில் சென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த இடத்துல ரெடியூசர்
கான்செப்ட் தான். ஸோ நான் டெலிட் மெசேஜஸை சென்ட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸில் கம்பைன் ஆகும்போது என்ன நடக்கும், ரிமூவ் மெசேஜ் இருந்துச்சுன்னா அது டெலிட் ஆயிரும். ரிமூவ் மெசேஜ் இல்லாமல் சும்மா ஹியூமன் மெசேஜ் வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தால் அது ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஐடியில் இருக்க எல்லா மெசேஜும் எனக்கு லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸில் டெலிட் ஆயிரும். டெலிட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் தான் இருக்கும். அந்த 2 மெசேஜ் எனக்கு ஆன்சர் நோடுக்கு போகும். ஆன்சர் நோட்லேருந்து எல்லாம் இன்வோக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எப்படின்னு பார்த்துடலாம் இந்த இடத்துல. ஸோ எனக்கு டம்மி லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஒரு மெசேஜுக்கு நான் ஒரு ஐடி வச்சுருக்கேன் பாருங்களேன். ID 1, ID 2, ID 3, ID 4, ID 5. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஹியூமன் மெசேஜ் அண்ட் AI மெசேஜ் ஐடி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இன்வோக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிராஃபை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்ட்டு, ஃபில்டர் நோடு, ஆன்சர் நோடு, எண்டு. ஓகே, ஸோ ஃபில்டர் நோடில் வந்து நான் மெசேஜை ஃபில்டர் பண்ணி சென்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் எனக்கு LLMக்கு சென்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஏதோ ஒரு சாம்பிள் மெசேஜை வச்சு சென்ட் பண்ணுவோமா. இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் தான் எனக்கு சென்ட் ஆகிருக்கும். யூ ஹர்ட் இட் ஆல்ரெடி, பி நைஸ் டு மீ. இந்த 2 மெசேஜ் தான் எனக்கு சென்ட் ஆகிருக்கும் LLMக்கு. இதில் ஒரு கான்டெக்ட்மே கிடையாது LLMக்கு. இதை வச்சு என்ன ஆன்சர் பண்ணியிருக்குன்னா, அப்சல்யூட்லி தட்ஸ் மை ஃபேவரட் ரெக்வஸ்ட், கன்சிடர் இட் டன். ஸோ இங்கே லாஸ்ட்டாக 2 மெசேஜை மட்டும் சென்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நான் இப்படி கேட்டேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ் அப்படின்னு வச்சுன்னா, ஃபஸ்ட் மெசேஜே யூ ஹர்ட் இட் ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 3 மெசேஜ் LLMக்கு சென்ட் ஆகிருக்காது. நம்ம தான் முன்னாடி டெலிட் பண்ணிட்டோம் ஃபில்டர் நோடில். வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ் தான் நம்மளோட ஃபஸ்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுது எல்லாம். ஸோ இது வந்து ரிமூவ் மெசேஜ். ஓகே, பர்மனெண்ட்டாக மெசேஜை டெலிட் பண்ணிடுறது ஹிஸ்ட்ரியிலேருந்து. ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரிம் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல கோட் எழுதுவோம். ஓகே, ட்ரிம் பண்ணுறதுக்கு அதே கோடு தான் நான் மொத்தமாகவே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கீழே இருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், எக்ஸப்ட் நம்ம 2 நோடு வச்சுக்கிறதுக்கு பதில் ஒரு நோடு வச்சுருப்போம் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, ஆன்சர் நோடு, எண்டு. அப்போ ஏன் இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்சர் நோட்லேயே ஃபில்டர் பண்ணிடுவோம். ஆனால் ரிமூவ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் LLMக்கு சென்ட் பண்ண முன்னாடி ஃபில்டர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இன்வோக் பண்ண முன்னாடி லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மெசேஜ் தவிர மிச்சது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2 தவிர செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நான் டெலிட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் 2 மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு லாஸ்ட் 2 மட்டும் ஃபில்டர் மெசேஜில் வந்துடும். அந்த ஃபில்டர் மெசேஜை வச்சு நான் இன்வோக் பண்ணிப்பேன். ஸோ ஒரு வாட்டி இன்வோக் ஆகும்போது மட்டும் லாஸ்ட் 2 மெசேஜை செலக்ட் பண்ணி இன்வோக் பண்ணிப்போம். ஓகே, இந்த இடத்துல அதே தான், வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, கேட்டேன்னா இந்த இடத்துல நான் இப்படி வச்சுப்போம். லாஸ்ட் 4 மெசேஜை செலக்ட் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட் மெசேஜ் வாஸ் வாட்னு இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ பேசிக்காக ஏஐ கொடுக்குற மெசேஜும் ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ அதனால் அப்படி வந்துருச்சு. ஸோ வாட்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட் கான்வர்சேஷன் சொல்லுது. அதுக்கு ஹாய் ஐம் சரங்கடின்றது ஃபஸ்ட் கான்வர்சேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரிம் ஜஸ்ட் பிஃபோர் சென்டிங் டு LLM கான்செப்ட். பேசிக்காக மெமரியில் எல்லா மெசேஜுமே இருக்கும். அப்போ ட்ரிம்மே பண்ணல அப்படின்னா எல்லா மெசேஜும் சேர்த்து சென்ட் ஆகும். இந்த இடத்துல ட்ரிம்மே பண்ணல, எல்லா மெசேஜும் சேர்த்து சென்ட் ஆகிருக்கும். யுவர் ஃபஸ்ட் மெசேஜ் டு மீ வாஸ் ஹாய் ஐம் சரங்கட்டின்னு வருது. ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பழசை விட. ஏன்னா பழசு வந்து நம்ம டெலிட் பண்ணிடுறோம், இதில் நம்ம எதுவுமே டெலிட் பண்ண மாட்டோம். மூணாவதாக வந்துட்டு டோக்கன் வச்சு ஃபில்டர் பண்ணுறது. ஓகே, இதுக்கான கோடு இங்கே இருக்குது. இதில் கிராஃப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்த்துருவோமா. ஒரே நோடு வச்சுருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே பழைய கோடே தான், எக்ஸப்ட் இந்த இடத்துல ட்ரிம் பண்ணுற இடத்துல பாருங்கள்,
நான் லாஸ்ட் 2 மெசேஜை செலக்ட் பண்ணல. ட்ரிம் மெசேஜஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை லாங்சைன் கோர் டாட் மெசேஜஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிம் மெசேஜஸில் மேக்ஸ் டோக்கன் நான் என்ன சொல்கிறேனோ அவ்வளோதான் அந்த இன்புட்டாக சென்ட் ஆகும். ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் ஆப்வியஸ்லி கொடுத்தாகணும். மேக்ஸ் டோக்கன்ன்றது எவ்வளோ டோக்கன் நம்ம எல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்றது. 20னா 20 டோக்கன் தான் எனக்கு சென்ட் ஆகும். நம்பர் ஆஃப் மெசேஜஸ் பொறுத்து கிடையாது, நம்பர் ஆஃப் டோக்கன்ஸை பொறுத்து. ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் அப்படின்னா யூஸ்வலாக லாஸ்ட்டு தான் வைப்போம். ஸோ கீழேருந்து டோக்கனா இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் 20 டோக்கன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். நம்ம லாஸ்ட் 20 தான் எடுப்போம், ஏன்னா அது கான்டெக்ட் ரீசன்ட் கான்டெக்ஸ்ட்டாக இருக்கும். அலோ பார்ஷியல் ட்ரூ அப்படின்றது அப்ரப்டாக கட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, 20 டோக்கன்றது நடுவுலேயே கூட கட் ஆகலாம். ஸோ அலோ பார்ஷியல் ட்ரூனா நடுவில் கட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மெசேஜை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது அலோ பார்ஷியல். டோக்கன் கவுண்டர் டோக்கனைசர் மாடல் நம்ம கூகுள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு நான் கூகுள் எல்லாமே கொடுத்துட்டேன். மற்றது எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துல சென்ட் பண்ணோன்னா ஸோ இந்த 3 தான் 20ல் சென்ட் ஆயிருக்கு. வாட் யூ ஹர்ட் இட் ஆல்ரெடி, வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ், இந்த 3 தான் வந்துட்டு எல்எல்எம்க்கு சென்ட் ஆயிருக்கு. கிடைச்ச ஆன்சர் வந்து என்னென்னா யுவர் ஃபஸ்ட் மெசேஜ் டு மீ இந்த கான்வர்சேஷன் வாஸ் வாட். ஆப்வியஸ்லி ஏன்னா வாட் தான் வந்து ஃபஸ்ட்டாக சென்ட் ஆயிருக்கு. நான் டோக்கன் இன்னும் கம்மியாக கொடுத்தேன்னா 20க்கு பதிலாக 10ன்னு கொடுத்தேன்னா இன்னும் கம்மியாக சென்ட் ஆகும். எனக்கு வந்து வாட் எட்டு மாதிரி நினைக்கிறேன். வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ் தான் ஃபஸ்ட் மெசேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி மெசேஜே கிடையாது, அதனால் அது ஏக்கு தெரியாது. தேர்ஃபார் ஐ டோன்ட் நோ யுவர் ஃபஸ்ட் மெசேஜ் வாஸ் அப்படின்ற மாதிரி வருது. இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் மெயின்டைனிங் த கான்டெக்ஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அப்ரப்டாக கட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் என்றதே தெரியாமல் இருக்கும். வாட் இஸ் மை ஃபஸ்ட் மெசேஜ்னா வாட்னு கேட்குது பாருங்கள், அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது பேசிக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். எப்படி ஒரு மெசேஜை சம்மரைஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிறது, மெசேஜஸை மொத்தமாக டெலீட் பண்ணாமல் அப்படின்றது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.